அண்ணே அப்படியே பார்த்துட்டே இருங்க ரெண்டு பேரும். ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணுங்க, சிரிச்சுட்டே இருங்க. ஆ ஆ அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஏங்க போதும் போட்டோ, ரொம்ப நேரமா எடுத்துட்டே இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் லூசி, பசிக்குதா? ம், ஏன் போட்டோ வேண்டான்னு சொல்ற? சொல்லு, பசிக்குதுன்னா வேண்டான்னு சொல்லிடுறேன். அப்படிலாம் இல்ல, எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அங்க பாருங்க அம்மா எல்லாரும் இருக்காங்க, அதான் ஒரு மாதிரி இருக்கு. அக்கா பேசாதீங்க, அப்படியே பாருங்க. அண்ணே இப்படி பாருங்க. லூசி, நான் வேணா சொல்லவா? உள்ள போயிட்டு எடுப்போமா? போதும், நேத்துல இருந்து போட்டோ தானே எடுத்துக்கிட்டு இருக்கோம், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி சும்மானே எடுத்துக்கிட்டே இருக்கணும்? பைத்தியம், காசு கொடுத்து வர வச்சிருக்கோம், செலவு பண்ணிட்டுமா? கூசு மாதிரி பேசாத, வந்ததுக்காச்சும் எடுக்க வேண்டாமா அவங்க? ரொம்ப நேரமா எடுத்துட்டே இருக்காரு. அக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா வேணா உள்ள போயிருவோமா? ஏங்க அவர் கேக்காரு, சரின்னு சொல்லுங்க. ம், உள்ள போயிட்டு எடுப்போம். 2 3 போட்டோ மட்டும் போதும், நிறையலாம் வேண்டாம். இங்க பாருங்கக்கா, இந்த கல்யாணத்துக்கு மெமரிஸே இந்த போட்டோஸ் தான். இந்த போட்டோஸ் எடுக்கும் போது நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு இதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகமா இருக்கும். அதனாலதான் போட்டோஸ்ல எடுத்து வச்சிருக்கோம், சரிங்களா? ம், நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எடுக்கவும் முடியாது, இந்த நாள் திரும்பவும் வராது. அந்த நாள் வந்தாலும் இந்த மாதிரிலாம் இருக்காது, சரியா? ம், இப்ப சந்தோஷமா இருக்கும் போதே நம்ம நிறைய போட்டோஸ் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்ம என்னைக்காச்சும் இதை பார்த்தோம் கூட நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் எல்லாம் திரும்ப வரும். அதனாலதான், சரிங்களா? இன்னும் நிறைய போட்டோஸ் எடுக்கலாம். அவ அப்படிதான் சொல்லுவா, நம்ம எடுக்கலாம். ஏங்க நீ சும்மா இருங்க. தம்பி, இன்னும் எவ்வளவு நேரப்பா போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பா? பாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் தான். சரி சரி, போதும் போதும், நேரமாச்சு. பொண்ணு மாப்பிளைக்கு பாலும் பழமும் கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், வீட்டுக்கு மத்த போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். சரி, எனக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு உங்ககிட்ட இது பண்றேன். முதல்ல நாங்க இந்த பால் பழத்தெல்லாம் கொடுத்துறோம்ப்பா, அதுக்கப்புறம் எடு. சரி. நீ சாப்பிடணும்னா போய் சாப்பிட்டுட்டு வா போ. ம், சரிங்கண்ணே, அப்ப நான் சாப்பிட்டு வரேன். சரிப்பா. நேரமாச்சுலம்மா, என்ன நின்று அழகு பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் பால் பழத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? கொடுக்கணும்ல மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும்? ஆமா, அது எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பால் பழம் ஏற்பாடு பண்ண சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கோம். அவங்கதான் ரூம்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே பாத்துக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தோம், வேற எதுவும் இல்ல. போட்டோ எடுத்தா எடுத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஆமா, என்னைக்கு இந்த சாங்கியெல்லாம் முடிச்சுட்டு அப்ப நம்ம என்னைக்கு கிளம்புறது வீட்டுக்கு? இன்னும் வீட்டுக்கு வர கிளம்பணும், நேரமாச்சுலா. சரி. ரகு, சொல்லு பாட்டி. நேரமாச்சியா, நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். போட்டோ எடுக்கணும்னா கடகடன போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம், சரியா? இன்னும் வீட்டுல நிறைய சாங்கியெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. சரி பாட்டி. சரி, சீக்கிரமா வாங்க ரூம்க்கு. பால் பழம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான், சீக்கிரம். சரி பாட்டி. அனு, இந்தா நம்ம பாலையும் நீ சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளை சாப்பிட்டு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாத்தையும் சாப்பிடணும், சரியா? சரிங்கக்கா, கொடுங்க. அனு கிட்ட சொன்னா மாப்பிள்ளை இது பண்றாரு. அங்க சுவிட்ச் போட்டா இங்க எரியுது, இங்க சுவிட்ச் போட்டா அங்க எரியுதா? சோ, அப்படிலாம் இல்லக்கா, ஹவுஸ் தானே சாப்பிடணும்னு சொன்னீங்க, அதான் அவங்க சொன்னாங்க. பரவாயில்லையே, அனு நல்லா பேசுறாள. ஏன் இப்படி சொல்றீங்க? நான் பேசுவேன் தானே. பேசுவதாமா? இவ்வளவு பேசல நாங்க பார்த்ததே இல்லையே. தாலி கட்டும் போது என்ன ரொமான்ஸ் ரெண்டு பேருக்கும். சோ, ஏன்க்கா இப்பெல்லாம் பேசக்கூடாதா? இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லப்பா, எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். சின்ன பொண்ணே, நேரம் வச்சுல, மாப்பிள்ளையும் பொண்ணுகிட்ட விளையாடாம கொடுங்க கையில. அவங்க சாப்பிட்டுட்டோம், நேரம் என்ன ஆகுது? மாப்பிள்ளையோட பாட்டி வர சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுல போயிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு பூஜை எல்லாம் பண்ணுவாங்களாம், சீக்கிரம். சரிக்கா, இந்தாங்க குடிங்க. ரகு, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, நீங்க சாப்பிடுங்க. அனு, விளையாடாத, எனக்கும் பிடிக்காது. என்னது பிடிக்காதா? ஆர்வமா வாங்குனீங்க ரெண்டு பேரும். கேட்டுட்டோ? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் 1 மைல் தூரம் தள்ளி உட்காந்துருக்கீங்களே, அதனால காது கேட்காதீங்க ரெண்டுக்கெல்லாம். பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, பிடிக்காதெல்லாம் சொல்லக்கூடாது, கடகடன்னு சாப்பிட்டுருங்க. எனக்கு பிடிக்காதுக்கா. இங்க பாரு அனு, நீ ஒரு வாய் மட்டும் சாப்பிடு, சரியா? மத்ததெல்லாம் மாப்பிள்ளை தம்பி கிட்ட கொடுத்துரு. என்னது, ஏன்கிட்டயா? ஆமா, இத கூட சாப்பிட மாட்டீங்களா? அக்கா, பிடிக்காதது எப்படி சாப்பிட முடியும்? அனு வேணும்னா சாப்பிடு. என்னது? அதான் அனு கழுத்துல தாலி கட்டிட்டு, அப்புறம் என்ன? தாலி கட்டினா மட்டும் போதுமா? சந்தோஷமா வாழ வேண்டாமா? அதுக்கு இந்த சாங்கியெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இதுலயே ரெண்டு பேரும் அனுசரிச்சு ஒத்துமையா இல்லைன்னா எப்படி மத்த விஷயத்தெல்லாம் ஒத்துமையா இருப்பீங்க? அவளுக்கு பிடிக்காததை நீ ஏத்துக்கணும், உனக்கு பிடிக்காததை அவ ஏத்துக்கணும். அதுதான், புரியுதா? இவ்வளவு விஷயம் இருக்கு என்னக்கா ஒரு சின்ன விஷயத்துல? ஆமா. சொன்ன உடனே ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு போல. சரி, பிளேட்டை கொடுங்க.
இங்க பாருங்க, அணுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன். இத பண்ண மாட்டானா? நல்லா தான் பேசுறீங்க மாப்பிள்ள. இதே மாதிரி எங்க பொண்ணையும் நல்லா பாத்துக்கணும் காலம் முழுக்க. பாத்துக்கிட்டா போச்சு. ஏன் அந்த நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா அப்போ நீங்க? நல்ல விவரமா தான் பேசுற தம்பி நீ. அதுக்கு சொல்லலப்பா, இவ்வளோ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், எப்படி இருப்பியோ தெரியலையே அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, பிரியா மாதிரி நல்லா ஜாலியாக தான் பேசுகிற. இருந்தாலும் இங்க பாருங்கக்கா, எனக்கு அணு மட்டும் முக்கியம் இல்ல. அணுவை சுத்தி இருக்க எல்லா உறவும் தான். நான் அணு கழுத்துல தாலி கட்டும் போது அப்படி நினைச்சுதான் தாலி கட்டினேன். அணு மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சு நான் தாலி கட்டல, சரிங்களா? எல்லாருமே எனக்கு வேணும், எங்க அம்மா முதல் கொண்டு. நான் தாலி கட்டும் போது எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் தாலி கட்டினேன். ஒருவேளை வேண்டான்னு சொல்லியிருந்தா? அப்படி சொல்ல மாட்டாங்கன்ற நம்பிக்கை தான். அவ்வளோ நம்பிக்கையாப்பா உங்க அம்மா மேல? ஆமாக்கா. சரி சரி பேசிக்கிட்டே இருக்கீங்களே, நேரமாச்சு வாங்க. போங்க, நாங்க வரோம். அனு, அழுகாத. ரேஷ்மா, நீ போயிட்டு என்ன பண்ணு, முன்னாடி முருகன் அண்ணன் இருக்காங்க, ஆரத்தி தட்டு எல்லாமே ரெடி பண்ணி வை, சரியா? நாங்க பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு நான் ஒரு கார்ல வரேன். நீ எல்லாருமே வந்து முன்னாடி போயிட்டு ஆரத்தி தட்டு எல்லாமே ரெடி பண்ணி முன்னாடி வைங்க. உடனே நாங்க இப்போ வந்துருவோம், சீக்கிரமா போ. அழுவாதம்மா, அழுவாத, சொல்ற கேள், அழுக்கூடாது, சரியா? நல்லபடியா போயிட்டு வரணும். அங்க போயிட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், சரியாம்மா? அழுக்கூடாது. யாராச்சும் உன்னை எதனா சொன்னா கூட அங்க சொல்லிட்டு இங்க இருந்து அங்க அப்படின்னா சொல்லக்கூடாதும்மா. பொறுத்து போய் இருந்துக்கணும், சரியா? சரி, நீயும் வா, என் கூட வாம்மா. இங்கே பாரானு, நாங்கள் வருவோம், சரியா? மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக உன்னையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போக கண்டிப்பாக வருவோம். நாங்கள் எல்லாருமே வருவோம். அழுக்காத, சொல்கிறது கேளு. அம்மா நீ வாமா, நான் இல்லாம நீ எப்படிமா எடுப்பேன்? நம்ம சொல்றது கேளுமா, உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லம்மா. ஹலோ, சொல்றது கேளுமா, அழக்கூடாது, போ. சொல்ற கேளு, போ. இளவரசி, பிள்ளையை அனுப்பும் போது இப்படி நீயே நின்று அழுதுகிட்டு இருந்தா பிள்ளை எப்படி சந்தோஷமா போவோம்? எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க. நைட்டு நான் எங்க அம்மாக்கு மாத்திரை கொடுக்கணும். மாத்திரை போடலன்னு எங்க அம்மா எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க, சரிங்களா? அந்த மாத்திரையை மட்டும் கொடுத்துருங்க. இங்க பாரு அனுமா, உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ உன் அம்மைய பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடியில இருந்து நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். உன் அம்மைக்கு ஒன்னும் ஆகாது. முத்துமாரி, பிரியா, நானு, அதெல்லாம் மீறிய ஒரு சக்தி உங்க அம்மா பின்னாடி இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க அண்ணன். அவங்க அண்ணன் அவ்வளோ சீக்கிரத்துல உங்க அம்மையை விட்டுற மாட்டான், சரியா? உங்க மாமன் உன் அண்ணன் கூட எப்பவுமே இருப்பான். எம்மா, நானும் உன் கூட வரட்டா? நான் கேட்டுட்டு இன்னைக்கு மட்டும் உன் கூட தங்கிக்கிட்டோமா? அம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போகணும், சரியா? போயிட்டு சந்தோஷமா இருக்கணும். யாராச்சும் எதனா சொன்னா கூட பொறுத்து போகணும், சரியாம்மா? சரி. இங்க பாரானும், அழுக்கூடாது. என் தங்க குட்டினா பட்டுல மாப்பிள்ளை பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் நல்லா பாத்துப்பேன். அனு, அழுகாத. ஏடி கூறு கெட்டவள, இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க பார்த்து கண்ணை கலங்கிட்டு இருக்கா. வா. ஏதோ எனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்துச்சு பாட்டி. டக்குன்னு நம்ம வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் அங்க போன பத்தியா, அப்போ எனக்கு நடந்த மாதிரி இருக்கு. கஷ்டம்தான் என்ன பாட்டி? இனிமே பெத்தவங்கள பார்க்கணுன்னா புருஷன் வீட்டுல கேட்டுட்டு தான் வரணும். அவங்க போக சொன்னாதான் போகணும். போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா இங்கனே இருந்துக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்கு என்ன பாட்டி? அதுக்கு என்னடி பண்ணுறது? நம்ம 2 பேருக்கு மட்டுமா அந்த வாழ்க்கை? இங்க பிறந்த பொண்ணா பிறந்த எல்லாருக்குமே அந்த நிலைமை தான். போயிட்டு சீக்கிரமா ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணு. முருகண்ணா இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு ரெடி பண்ணு, சரியா? உனக்கு தெரியலன்னா என்னத்தையாச்சும் பண்ணி வைக்காத, யாடா கூடமா. சீக்கிரம் கிளம்பு, நேரமாச்சு. நாங்க பின்னாடியே கோவிலுக்கு போயிட்டு உடனே வந்துருவோம் வீட்டுக்கு. சரி பாட்டி. ரகு, நீயா ஒரு மாதிரி இருக்கா? தெரியல, ஆனும் அழுகுறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிட்டு, அதான். கூட சேர்ந்து நீயே ஒப்பாரி வைக்கிறியா? கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லா பொண்ணுக்கும் நடக்கிறது தான். அதுக்கு என்ன பண்றது? நீ தான் ஆறுதலா பேசி அவளை கூட்டிட்டு வரணும். நானா? நல்லாதான். அப்ப நீ சொல்லாம யார் சொல்லுவா? நீ தானே கட்டியிருக்காவல, அப்ப நீ தான் சொல்லணும். அழுகாதானோ, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லு. இனிமே நிறைய விஷயத்துல இப்படித்தான் சண்டை வரும். எனக்கு யாருமே இல்லைன்னு தோணும். நிறைய சண்டையா வரும். அப்ப 2 பேருக்கும் ஒத்துமையா நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க அப்படின்னு மாறி மாறி ஒத்துமையா இருந்துக்கணும், புரியுதா? சரி பாட்டி. அவகிட்ட போயிட்டு நான் இருக்கானோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கும் ஆறுதல் சொல்லிட்டு கூட்டிட்டு வா. நீயும் வா. ஆமால, உனக்கு எப்பவுமே பாட்டி உன் பின்னாடியே வேஷ்டியை பிடிச்சிக்கிட்டே தெரியுறேன். ஆமா பாட்டி. லவ் பண்ணும் போதுதான் சரி, ஓகே, லவ் ஏதோ கல்யாணம் வரைக்கும் போவாதுன்னு ஹெல்ப் கேட்டேன். கல்யாணமும் முடிச்சு வச்சுட்டேன். இதுக்கு மேல என்னல உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வா. சரி போ, வரேன்.
அனு, அழுகாத. ரகுனா எங்க அம்மா கூடயே போயிட்டா. எங்க அம்மைக்கு என்ன விட்டு யாருமே இல்லை. சொல்றது கேளு அனு, அழுகாத. நான் இருக்கேன் உனக்கு, சரியா? உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி. இனிமே ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள பாத்துக்கலாம். நீ கவலைப்படாத, அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஏன் நினைக்கிற நீ? தம்பி, என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்க. அவளுக்கு விவரமே தெரியாது. யாராச்சும் எதனா சொன்னா கூட வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டா. உட்காந்து மூலையில உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பா. நீங்க தான் அவளை பாத்துக்கணும். உங்களை நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மா, என் குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும். என் குழந்தை இப்போ எதனா தப்பு பண்ணிட்டாலும் சொல்லுங்க, புரிஞ்சுப்பா. நீங்க ஏதோ பாத்துக்கணும். இங்க பாருங்க, அனுவும் என் பேத்தி மாதிரி தானே. பேத்தி மாதிரி என்ன, இனி பேத்தி தான், எங்க வீட்டு மருமவ. அவளை நீங்க சொல்லிதான் பாத்துக்கணுமா? அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துப்போம், சரியா? அழுகாதீங்க. போகும்போது இப்படி அழுதா எப்படி? அவளுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கும் மனசு கஷ்டமா தானே இருக்கும். நல்ல இடத்துலதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், நம்பிக்கையோட இருங்க, சரிங்களா? அனு, வாமா போவோம். அனுமா, பார்த்து இருந்துக்கணும், சரியா? யாராச்சும் எதனா சொன்னா கேட்டு நடந்துக்குமா. பாட்டி சொல்றதை கேட்டு நடந்துக்கோ. பாட்டி என்ன சொன்னாலும் கேட்கணும், புரியுதா? சரிம்மா. போயிட்டு வரேன் அம்மா, போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். அனு, பார்த்து இருந்து நடந்துக்கணுமா, சரியா? பத்திரமா இருக்கணும். மாப்பிள்ளை நல்லபடியா பார்த்துக்கோங்க. அம்மா, உங்களை நம்பிதாம்மா கொடுக்குறோம். ஏமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நாங்க நல்லா தான் பார்த்துப்போம். ரகு, அனுவை கூட்டிட்டு வா. சரி பாட்டி. அனு, வா போவோம். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். சரி, பார்த்து பத்திரமா போமா. அம்மா, நீ வரியா என் கூட? அனு, அம்மா வருவா, சரியா? நீ இப்ப போ. அங்க பாரு, பாட்டி போயிட்டாங்க பாரு, போ, நேரமாச்சுல. போயிட்டாரம்மா. தம்பி, நல்லபடியா பாத்துக்கோங்க தம்பி. சரிம்மா. இளவரசி, அழுகாத, சொல்றது கேளு, வா. மைனி, இப்படி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கமே, அங்க எதுனா பிரச்சனை வந்துட்டா என்ன மைனி பண்றது? எனக்கே இருக்கிறது ஒத்தக்காண்டி ஒத்த பிள்ளை. எனக்கு மனசெல்லாம் போட்டு படப்படன்னு அடிக்கு மைனி. நான் என்னத்த பண்ணுவேன்? அவங்க மாமியார பாத்தீங்களா? கல்யாணத்துல விருப்பமே இல்லாம தான் சுத்திக்கிட்டு கிடந்தா. ஒருன்னு வச்சுக்கிட்டு என் பிள்ளை போன உடனே எதுனா கொடுமை கிடுமை பண்ணாடா. அவ சொல்ல கூட மாட்டாளே மைனி, நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு இளவரசி, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், சரியா? இதுக்கு மேல யோசிச்சு எந்த இதுவும் இல்லை. இனிமே அந்த குடும்பத்துல நல்லபடியா வாழ்றது அணு கையில தான் இருக்கு. அவ தான் தைரியமா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி வரணும். ஏன், உன் அம்மாயே எடுத்துக்கோ. உங்க அம்மா என்ன பண்ணாத கொடுமையா சொல்லு, உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் நான் வாழலையா? உங்க அண்ணன் ஒரு வார்த்தை உங்க அம்மையை எதிர்த்து பேச மாட்டான். குடி குடி குடின்னு குடிச்சு ஒட்டத்தையும் அழிச்சான். அதனால இன்னைக்கு என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நிக்கலையா? எல்லாமே ஒரு பொண்ணோட கையில தான் இருக்கு. அவ முடியும்னு நினைச்சா முடியும், அவ்வளவுதான். இருந்தாலும் பயமா இருக்கு மைனி. இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ரகு தம்பி இருக்காரு, அதையும் தாண்டி அந்த வீட்டுல பெரியவங்கன்னு அவங்க பாட்டி இருக்காங்க, பாத்துப்பாங்க. நீ எதுக்கு பயப்படுற வீணா? சரியா? பயப்படாத, வா வீட்டுக்கு போவோம். ஏற்கனவே வேன் எல்லாம் கிளம்பிட்டு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். முத்துமாரி பிரியாவும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூடயே போயிருவோம், நான் தான் இருக்க சொல்லியிருக்கேன். சரி பைனி, ஒரு வாட்டி பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்துருவா. வேண்டாம் இளவரசி, இப்ப நீ போனன்னு வச்சுக்கோ, திரும்பவும் அவ அழுவா. இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவளை சமாதானப்படுத்துவாங்க. ரகு தம்பி இருக்காருல, அவரு பாத்துப்பாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு தானே? சொல்லு. இனிமே அவங்க பாத்துப்பாங்க பிள்ளைய, அவங்க வீட்டு பொண்ணு. மைனி, இப்படி மொட்டையா அவங்க வீட்டு பொண்ணு அனுப்பிட்டேன்னா அங்க எப்படி மைனி சேர்த்துப்பாங்க? இது என்ன கேள்வி இளவரசி? நம்மலாம் போயிட்டு மாமியார் வீட்டுல வாழவே இல்லையா என்ன? நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதும் எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான். மாமியார் வீட்டுல அனுசரிச்சு வாழ்ந்துதான் ஆகணும். எப்படியா மாமியா வந்தாலும் சரி, அவ நல்லவளா இருந்தாலும் சரி, கெட்டவளா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணோட கையில தான் இருக்கு அந்த வீட்டை தூக்கி நிறுத்துறது. இதுக்கு மேல அனு பாத்துப்பா, ரகு தம்பியும் பாத்துப்பாங்க, அவங்க பாட்டியும் இருக்காங்க. நீ வீணா போட்டு மனசை உழப்பிக்காம வா போவோம். இப்படி போட்டு அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, உனக்குதான் உடம்பு சரியாம போகும். இது தெரிஞ்ச உடனே அவ இன்னும் கொஞ்சம் அழுவா. திரும்பி மறுபடியும் நாளைக்கே வரணும்னு நிப்பா. அங்க பிரச்சனையாகும். நேத்து தான் வந்திருக்கா, இன்னைக்கு வரணும்னு போனோம்னு நின்றுட்டு இருக்கா அப்படின்னு. எதுக்கு? நீ அழுகாத, சொல்றல, வா போவோம். சரி மைனி. பேசிட்டு போறத கேட்டையாமா? வீட்டுல அனுசரிச்சு நடந்துக்கணுமாமா. மாமியார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணுமாமா. மாமியார் பத்தி தெரிய வரும்.
அப்ப இருக்கு. என்ன தாட்சாயினி நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க அவங்க பண்றதெல்லாம் பார்த்து? பின்ன என்ன பண்ண சொல்ற? போயிட்டு அவங்க கூட நின்னு அழுக சொல்றியா? தாட்சாயினி என்னம்மா உனக்கு? சொல்லு என்ன? இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன், அப்போ அந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் தான். அப்ப இத்தனை நாள் என்ன கூமுட்டையா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படிதானே? முட்டாள்தனமான வேலையை பார்க்க வச்சுட்டு இன்னைக்கு வந்து என்னமா ஆட்டுக்குட்டி மாணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத சரியா? உன் பையன் வருவான், இந்த கல்யாணத்தை நிறுத்துவான், உன் பேத்தி வருவான், இந்த கல்யாணம் நடக்கும், அப்படி இப்படின்னு கதை விட்டது நீ. நான் சொன்னனா? ஒரு நாளும் நீ சொன்னது நடந்திருக்கா? ஏதோ அந்த கார்த்தி வருவான், உடனே கடத்தி கொண்டு போய் தாலியை கட்ட சொல்லுவேன், கட்டுவான்னு. இன்னைக்கு வந்து மனசு தீர்ந்து போய் கிஃப்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். நல்லபடியா இரு அனு, முடிஞ்சா வீட்டுக்கு வா, நான் வரேன் இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். உன்னை நம்பினதுக்கு எல்லாமே நாசமா நடந்ததுதான் உண்மை. நம்ம நினைக்கிறது எல்லாம் நடந்துருமா? அதேதான் நானும் சொல்றேன். அந்த நாய்ங்க, ஒண்ணு இல்லாத நாய் என் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ பொண்ணு மகாராணி மாதிரி வாழ வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா. அவ நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? இங்க நான் வச்சதுதான் சட்டம். என் வீட்டுல நான் சொன்னதுதான் நடக்கும். இனிதானே இருக்கு, இங்கதானே வரா. மாமியார் கொடுமைன்னா எப்படி இருக்கும்னு இனி நான் காட்டுறேன் அவளுக்கு. அது எப்படி? அதான் உன் மாமியார் இருக்காளே, உன்னை சும்மா விடுவாளா? அதையும் தாண்டி ரகு இருக்கான், உன் புருஷன் இருக்கான், ரேஷ்மா, இவங்க எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ரகு என்ன 24 மணி நேரமும் அவ கூடயேவா இருக்க முடியும்? வேலைக்கு போன வேண்டாமா? என் புருஷனும் அதேதான், பிசினஸ் வெளியே போய் தான் ஆகணும். ரேஷ்மா இங்க இருக்க முடியாது, ஏன்னா இது அம்மா வீடு. அவ மாமியார் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். என் மாமியாரை இங்க இருந்து எப்படி கலப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ண போற? அதான் அவங்க பொண்ணு இருக்கால, அவங்க பொண்ணு கூட கூட்டிட்டு வந்து பிரச்சனைய பண்ணி அவ பொண்ணு வீட்டுக்கு விரட்டி விடுறேன். நடக்குமா? நீ பண்ணதுதான் எதுவுமே நடக்கல, நான் பண்ணது எல்லாமே நடக்கும். நடத்துறேன், நடத்திட்டு பேசுறேன். என்னமோ சொல்றேன், ஒன்னும் புரியல. இன்னைக்கு பாரு, கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சோம், நடந்துட்டு. அடுத்து என்ன வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு முதல் இரவு, நல்லபடியா துவங்கி அவ ஒரு பிள்ளைய பெத்து உன் கையில கொடுப்பா, தூக்கி வச்சு தலையில தூக்கி வச்சு டங்கு டங்குன்னு குதி. சீச்சி, வாய மூடுமா, போயிட்டு வாய கழுவிக்கிட்டு வா. ஆமா, யாரு வீட்டு வாரிசு எந்த நாய் வயிற்றுல சுமக்கிறது? அந்த நாய் வயிற்றுல என் வீட்டு வாரிசு சுமக்கணுமா? என் வீட்டு வாரிசு ஒரு கோடீஸ்வரி மருமகிட்ட இருந்து தான் வரும். நல்ல கனவு கண்டுகிட்டு இரு. ஆமா, கடைசியில எல்லாத்துலயும் மண்ணை வாரி போட போறான் உன் மொவன் செல்லம் கொடுத்து ஆடுன. இன்னைக்கு உன்னையே ஒதுக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிருக்கான். யார் சொன்னதே? கல்யாணம் நடக்கும் போது வந்து கேட்டுட்டு தான் போனான் தெரியுமா? என் அம்மா தான் எனக்கு எல்லாமேன்னு சொன்னான். அதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் தெரியுமா? நாளை பின்ன அவ போயிட்டு சொன்னா கூட அவன் நம்ப கூடாது. அதுக்கான வேலையை இப்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நீ சொன்னதுதான், அமைதியாவே கூட இருந்தே குடி பறிக்கணும். என் வீட்டுக்கு பணக்கார மருமவளை தான் கொண்டு வருவேன். என் அண்ணன் பொண்ணு சாரு தான் வேணும்னு நினைச்சேன். என் அண்ணன் இவ்வளவு கேவலப்படுத்திட்டு வரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வராம இருந்து கழுத்து அறுத்துட்டால உன் மகன் இருக்கு அவனுக்கு. எதுக்காச்சும் வராமையா போவான்? இங்க பாரு, அவன்லாம் வரணும் தான் சொல்லியிருப்பான். எல்லாம் அவன் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வந்திருக்காளே, அவதான் எதையாச்சும் சொல்லியிருப்பா. அதனாலதான் வந்திருக்க மாட்டான். நீ வாய மூடு. உன் மகனுக்கு உடனே வக்காலத்து வாங்கிட்டு வராத. ஆமா, உன் பேத்தியா ஏன் வரல? தெரியலடி, எனக்கு எப்படி தெரியும்? இதையே சொல்லிக்கிட்டு இரு. ஆமா, எல்லாம் அவங்க வந்திருந்தா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ கழுத்துல தாலி கட்ட வச்சிருப்பேன். வராம போயிட்டாங்கல்ல இருக்கு. ஆனா இப்ப சொல்றேன், உன் மொவனோட உறவு இன்னையோட முடிஞ்சுது. அண்ணனும் இல்ல, தம்பியும் இல்ல எனக்கு. நான் மட்டும்தான். உனக்கு நான் வேணும்னு நினைச்சா என் வீட்டுக்கு வா, இல்லன்னா அப்படியே உன் மொவன் வீட்டுக்கு கிளம்பி போயிரு. என்னடி பேசுற நீ? ஆமா, நான் வேணும்னு நினைச்சா என் கூட வா, இல்லன்னா வேண்டாம். நீ உன் மையம் வீட்டுக்கு போய்க்கும். அதை பத்தி எனக்கு பிரச்சனையும் இல்ல, கவலையும் இல்ல. எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. நான் நினைச்சதுதான் நடக்கணும். இனிமேதான் இருக்கு இந்த தாட்சாயினியோட ஆட்டமே.